எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன பதிவு மாதிரி இந்த பதிவும் வந்து பெண்கள் வாழ்வு சம்மந்தப்பட்ட ஒரு பதிவாகவே தான் வருது அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா சூழ்நிலைகள் இப்போ நடக்கிற சூழ்நிலைகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து திருப்பி பெண்கள் நலம் பற்றி தான் யோசிக்க வைக்கிது. பெண்கள் நலம் பற்றியும் பெண்களோட வாழ்க்கை பற்றியும். ஏன்னா ஏற்கனவே அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கையில் எடுத்து தான் ஒரு குரூப் என்னை துரத்தி அப்யூஸ் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் அடங்கியிருக்காங்க. ஸோ பட் அதுக்காக பேசாமல் இருக்க முடியாது. ரித்தன்யா திருப்பூர் சென்னை இந்த 27 வயது இளம் பெண் வந்து திருமணமாகி 3 மாதத்துக்குள்ள வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் காரணமாக அவங்க அப்பாவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் விட்டு தென்னமரத்துக்கு வைக்க வேண்டிய பூச்சி மருந்து குடிச்சிட்டு தற்கொலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த பொண்ணு ஒன்றும் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் ரொம்ப பெரிய இடங்கிறாங்க. பொண்ணோட இடமும் பெரிய இடம் தான். பொண்ணோட அப்பா வந்து சிவில் கான்ட்ராக்டர், பனியன் கம்பெனி வச்சுருக்கிறார் திருப்பூர்னாவே பனியன் கம்பெனி தான், எல்லாமே கோடீஸ்வரங்க தான். கிட்டத்தட்ட 500 பவுன்னாங்க, 70 லட்ச ரூபா மதிப்புள்ள காரு, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரதட்சணையோட 2 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு பொண்ணுக்கு. கல்யாணம் சொல்ல மட்டும் 2 கோடி. திருப்பூரில் வந்து ஆடம்பரமாக தான் பண்ணுவாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கல்யாணம் பண்ணி வச்சு 3 மாதத்துக்குள்ளேயே வந்து அவர் பேசின 500 பவுனில் 300 தான் போட்டாரா, 200 பவுன் போடலைன்னு சொல்லிட்டு அந்த போடாத 200 பவுனை கேட்டு தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்பா அம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மாமனா மாமியார். கட்டின புருஷன் வந்து காஞ்ச மாடு கம்பங்கொல்லியில் போன மாதிரி சொல்லக்கூடாது, அசிங்கமாக இருக்குது. அந்த பெண்ணை பாஞ்சு மேய்ஞ்சிருக்கிறான் வரமுறை இல்லாமல். வீட்டில் வேலையெல்லாம் சும்மா வந்துருப்பான்ட்டு இருக்கு. 24 மணி நேரமும் அந்த பொண்ணையை சுற்றி வந்து ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். அந்த பொண்ணை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு மாதிரி இளமறைவு காய் மறைவாக நியூஸில் வந்து ஃபிசிக்கலாக ஐ காட் அப்யூஸ் அப்படின்னும் சொல்லியிருக்குது. கேட்குறக்கே அப்படி நடுங்குது. ஏன்னா பொம்பளை பிள்ளையை பற்ற வேணாம். உண்மையிலுமே வந்து நாளைக்கு நம்ம நல்லவங்கன்னு பார்த்து கட்டி கொடுக்குற வீட்டில் கூட நம்ம பிள்ளை வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இப்போயே வந்துருச்சு. ஏன்னா நானே என் பிள்ளைய வச்சுருக்கேன். நாளைக்கு நானே என் பிள்ளைய கல்யாணம் பண்ணுவேன். பிரச்சனை என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக வந்து நான் சார்ந்த கவுண்டர் சமூகத்தில் ரொம்ப வந்து தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துறதில்ல. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி பேம்பர் பண்ணி பொத்தி வச்சு பாதுகாத்து உலக அறிவே இல்லாமல் ஒரு டிகிரி முடித்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ ஆற்றுல அக்கறைன்னு பிரிக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் அக்கறைங்கிறது வந்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த சைடுங்க. ஆற்றுக்கு இக்கரைனா நாமக்கல், சேலம், திருச்செங்கோடு, கரூர், இப்படி இந்த பக்கம் வந்துடும். உங்களுக்கு ஆறு வந்து காவிரி ஆற்றோட அக்கறைன்னு பிரிச்சுக்கிறாங்க. ஆற்று அக்கறைங்கிறது வந்து நஞ்சை விவசாயம் பண்ணுறவங்கலாம் நல்லா செழிப்பான விவசாயிகளாக இருப்பாங்க. ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் நெல், கரும்பு, வாழை, மஞ்சள்னு நல்லா நஞ்சை பயிர் போட்டுற லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற விவசாயிகள். அப்புறம் பனியன் கம்பெனி, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி, மெஷினரிஸ்ன்னு சொல்லிட்டு காசு குளிக்கிறது. இதே நீங்கள் ஆற்றுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இக்கரையில் நாங்கள் இருக்கிற ஊர் நாமக்கல், சேலம், கரூர், திருச்செங்கோடு, இந்த பக்கம் தருமபுரி, கிருஷ்ணகிரி இப்படின்னு பார்த்தீங்கன்னா மணவாரி பூமி, புஞ்ச நிலத்து விவசாயிங்க. நாங்கள்லாம் மழை பெஞ்சதுன்னா விவசாயம் இருக்கும், இல்லாட்டி பொழப்பு கிடையாது. அதனால தான் எங்கள் ஊர் ஆளுங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக திங்க் பண்ணி கோழி பண்ணை, லாரி, அது இதுன்னு ஆல்டர்னேட்டிவ் தொழிலில் இறங்கி இன்றைக்கி அவங்களும் வந்து ஆற்றுக்கு அக்கறையில் இருக்கிற மாதிரி பணத்தை சம்பாதிச்சு செழிப்பாக தான் இருக்காங்க. பட் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி வந்து பண கஷ்டமே தெரியாதவங்க இல்லை. பண கஷ்டத்தினால தான் வந்து கோழி பண்ணை, லாரி மாதிரியான வேறு பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு மேலே எழுந்திரிச்சு வந்ததுனால ஓரளவு வாழ்க்கையோட கஷ்டத்தை புரிஞ்சவங்க பணத்தையே பெருசாக நினைக்க மாட்டாங்க. பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. முக்கால்வாசி நீங்கள் ஆற்றுக்கு இக்கரையில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்காரங்கள்லாம் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு 2 பேர் அப்ராடில் இருப்பாங்க. அமெரிக்காலேயோ, சிங்கப்பூர்லேயோ, மலேசியாவிலையோ, கல்ஃப்லேயோ, அந்த மாதிரி பசங்களை படிக்க வச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அப்பா அம்மாக்கள் அங்கே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்கிறதுனால பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைப்பாங்க. பசங்க அந்த சொத்தை மேடம் பண்ணிட்டு ஊர்லேயே இருப்பாங்க. அங்கேருந்தும் அப்ராடு போவாங்க, பட் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க அப்ராடு போய் தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லாத அளவு அப்பந்தாத்தாலாம் சம்பாதிச்சு வச்சுருப்பதுனால அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இயல்பாகவே வசதியாக இருக்கிறதுனால அவங்க பொண்ணு கட்ட படமும் நல்லா தங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி வசதியாக தான் பார்ப்பாங்க. வசதியான இடத்துல பொண்ணு கட்டி கொடுக்குறது தான் கௌரவம்னு நினைக்கிற அப்பா அம்மாக்கள் தான் இந்த ட்ராப்பில் போய் விடுவது. எதுக்கு அப்படி 500 பவுன் கமிட் பண்ணணும்? ஏன் அவ்வளோ பந்தா பண்ணி காமிக்கணும்? சொசைட்டிக்கு முன்னாடி நான் எவ்வளோ செழிப்பாக இருக்கேன், என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் சிம்பிளாக எடுத்துக்கிட்டு தான் ரித்தன்யாவோட அப்பா மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு படுகொலியில் போய் இறங்குறது.
எவ்வளோ பசங்க கொக்கு கவுண்டர் சமூகத்தில் வந்து படிச்சுட்டு வேலையில் இருக்க பசங்க, சொத்து இல்லாத பசங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் யாரும் பொண்ணு கொடுக்குறதில்ல. முட்டாள் மாதிரி கோடிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா இதை அவாய்ட் பண்ண முடியாது. பிள்ளைங்களையாவது வந்து ஒழுங்காக படிக்க வச்சு சுயமாக அவங்க காலில் நிற்க அலோவ் பண்ணுறாங்களான்னா அதுவும் ரொம்ப கம்மி. இதை சொல்ல போய் தான் வந்து ஒரு குரூப் என்னை வந்து வெர்பலாக அப்யூஸ் பண்ணி துரத்தி என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் துரத்துச்சு. பொம்பளை பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும், அவங்க காலில் நிற்க வைக்கணும், தொழிற்கல்வி படிக்க வைக்கணும். அது பண்ணாமல் வெறுமனே பொம்பளை பிள்ளை டிகிரி முடிச்சு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்கிறக்கு ஒரு குரூப் கிளம்பி இருந்தது. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நான் பேச போய் என்னை துரத்த ஆரம்பித்தாங்க. பட் நான் ஓகேன்னு நம்ம பின்வாங்கி போனதுனால விட்டாங்க. சரி, நான் பேசுனது தப்பு, பேசிடக்கூடாது அப்படின்னு நானாக பின்வாங்கிட்டேன். முழு மனசோட பண்ணல. ஏன்னா ஒரு இணையத்தில் கூலிப்படம் மாதிரி வேலை செஞ்சு அப்படி அப்யூஸ் பண்ணாங்க. ஃபோனில், மெசஞ்சரில் கிட்டத்தட்ட ஒரு கூலிப்படம் மாதிரி தான் பண்ணாங்க. அவங்களும் என்ன சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைங்களை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க தேவையில்லை, ஒரு சாதாரண டிகிரி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷனுக்கு சமைச்சு போட்டு பிள்ளை பற்றிட்டு இருந்தால் போதுங்கிற ரேஞ்சில் பேசினதை எதிர்த்து நான் பேசினேன். இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்கள், இந்த பொண்ணு வந்து சுயமாக படித்து தொழிற்கல்வி படித்து தங்கால் நின்றுருந்தேன்னா போடா மயிறு அப்படின்ட்டு புருஷனை தூக்கி வச்சுட்டு அப்போ வீட்டுக்கும் போய் அப்பனை கஷ்டப்படுத்தாமல் தங்கால தானே நின்றுருக்கலாம். ரெண்டுக்குமே ஆப்ஷன் இல்லாதப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும், செத்து தான் போகும். புருஷன் வீட்லேயும் இருக்க முடியாது, அப்பா வீட்டுக்கு வந்தால் கௌரவத்தை பார்க்குற அப்பா வீட்லேயும் பொண்ணுக்கு மரியாதை இருக்காது. ஒரு தொழிற்கல்வி படித்து வேலைக்கு போனால் ஒரு ஒர்க்கிங் மேன்ஸ் ஹாஸ்டலில் தங்கிட்டு தான் வேலையை தான் பொழப்ப தானே பார்த்துருக்குமில்ல. அதுக்கான ஆப்ஷன் இல்லாதனால தானே சூசைட் பண்ணிக்கிச்சு. இதனால தான் சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்க. கவுண்டர் சமூகத்தில் இருக்க அத்தனை பெற்றோர்களுக்கும் கையெடுத்து கும்பிட்றேன், கல்யாணத்துக்கு அவசரப்படாதீங்க. பிள்ளைங்களுக்கு படிக்க வைங்க, தொழிற்கல்வி படிக்க வைங்க, வேலைக்கு போகட்டும். வேலைக்கு போய் அவங்க தங்க காலில் சுயமாக நின்னப்புறம் கல்யாணத்தை பற்றின ஆப்ஷனை அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். கல்யாணங்கிறது வந்து உங்கள் ரைட்ஸ், பர்த் ரைட்ஸ் கிடையாது. பிள்ளைங்க நம்ம மூலமாக வந்தாங்க தான். கலீல் கிப்ரான்னு சொல்லிட்டு ஒரு மேற்கத்திய கவிஞர் இருக்கார். அவர் அழகாக ஒரு எழுதியிருந்தார் வரி, நமது பிள்ளைகள் நமது மூலமாக வந்தவர்கள் தான், நமக்காக வந்தவர்கள் இல்லை, அவர்களுக்கென்று தனி உலகம் கனவுகள் இருக்குது அப்படின்னாரு. பிள்ளைங்கள் நம்ம பெத்தம் தான் வளர்த்தம் தான் இல்லைங்களே. அதுக்காக வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கான முக்கியமான முடிவுகள்லாம் நம்ம தான் எடுப்போங்கிறது வந்து அதோட ஒரு அடக்குமுறை எதுவும் கிடையாது. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண பிடிச்சிருக்கா அப்படின்னு வளர்க்குறீங்க. கல்யாணம் பண்ண பிடிச்சிருந்தா அந்த கல்யாணம் அப்படி என்ன மாதிரி இருக்கணும்னு கேளுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. பணத்தை பார்த்தீங்கன்னா ரஜினியா கேஸ் தான் நிறைய பக்கம் நடக்கும். பணம் மட்டுமே போதும் என் பிள்ளைக்குன்னு நினச்சிங்கன்னா, பணம் மட்டுமே போதும், அந்தஸ்து மட்டுமே போதும்னு ஏதோ ஒரு இடத்துல போய் இறங்குனீங்கன்னா அப்புறம் நீங்களும் பிள்ளைங்க நெருப்புக்கு கொடுத்துட்டு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு தான் நிற்க போகிறீங்க. பிள்ளைங்கிட்ட உட்காந்து பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. வாழ்க்கையில் என்ன ஆனாலும் நான் இருக்கேன் உனக்கு. நீ கல்யாணம் ஆனப்புறமும் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி உரிமையோட எங்ககிட்ட எப்போ வேணால் வரலாம், எதை வேணால் பேசலான்னு பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. பிள்ளைங்களை உங்கள்கிட்ட பிரித்து வைக்காதீங்க. பிள்ளைங்களுக்கான நம்பிக்கை கொடுங்க. பிள்ளைங்களோட முதல் நம்பிக்கை நம்ம தான், கடைசி நம்பிக்கை நம்ம தான். நீ போகிற இடத்துல மனுஷங்க புதுசான மனுஷங்க, பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. ஒன்றால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா தயங்காமல் எங்ககிட்ட வா, எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் இருக்கோம், நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், உன்னை எந்த காலத்துலையும் கைவிட மாட்டோம்னு நம்பிக்கை கொடுங்க. அதே மாதிரி கவுண்டர் சமூகத்தில் வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னா, நிறைய பக்கம் வந்து பொண்ணுங்களை ஒரு கமிட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. பொண்ணு வந்து ஒரு வரம்னு நினைக்கிறதில்ல. பொம்பளை பிள்ளைங்கிறது ஒரு வரம். என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு வீட்டுக்கு 4 பிள்ளைங்க இருந்தால் 4 வரம்னு தான் சொல்லணும். ஆம்பளை பையனை தூக்கி வச்சு கொண்டாடுற கவுண்டர் சமூகம் பொம்பளை பிள்ளைங்களை வந்து அந்தளவுக்கு கொண்டாடுறது இல்லைங்கிறதா உண்மை. இது என்னோடய பர்சனல் வாழ்க்கையிலையும் நான் பார்த்து உணர்ந்த அனுபவம். ஏன்னா ஆம்பளை பையன் தான் கடைசி காலத்தில் சோறு போடுவான், கஞ்சி ஊற்றுவான், வெங்காயத்தை ஊற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்பளை பையன் நல்லவனோ கெட்டவனோ, பாசம் உள்ளவனோ பாசம் இல்லாதவனோ அவன் காலை உருவிட்டு தான் வந்து இந்த கவுண்டர் சமூகம் உட்காந்துருக்குது. அப்பா மக்கள் உட்காந்துருக்காங்க. பையனையும் பிள்ளையும் ஒன்றா ட்ரீட் பண்ணுங்கள். ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு, ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்காதீங்க. சொல்லப்போனால் நிற்கலாம், ஆம்பளை பசங்க கூட அப்பா அம்மா சோறு போடாமல் ரோட்டில் ஓட்டுறாங்க. பொம்பளை பிள்ளைங்க அமெரிக்காவில் உட்காந்துருந்தாலும் அப்பா அம்மா கொண்டுனா அலறி அடிச்சுட்டு ஓடியாந்துடும். அதுதான் பொம்பளை பிள்ளைங்களோட விசேஷம். தயவு செஞ்சு கவுண்டர் வீட்டில் இருக்க பெரியவங்களை கேட்டுக்கிறேன், ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்களை சமமாக ட்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து பற்றி எழுதி வைக்கிறீங்களோ இல்லையோ, உரிமையை வந்து ஈக்குவலாக கொடுங்க. ஆம்பளை பையன் தான் வாழ்க்கையை தானே அமைச்சுக்க உரிமையை கொடுக்குறேன். நீங்கள் ஏன் பொம்பளை உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பொம்பளை பிள்ளைகளோட விருப்பத்தையே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு காலேஜ் முடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோட பொம்பளை பிள்ளையை தாட்டி விட்டுறோன்னு நினைக்கிறீங்க. இது என்ன புத்தி? எதுக்கு பொம்பளை பிள்ளையை பற்றுக்கிறீங்க? அது என்ன மெஷினா கழட்டி மாட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு? அதுவும் உசுரில் ஒரு ஜீவன் தான், அதுவும் ஒரு உயிர் தான், அதுக்கும் உணர்வு உண்டு, அதுக்கும் வாழ்க்கையை பற்றின ஐடியாக்கள் உண்டு. பொம்பளை பிள்ளையை பற்றி வளர்த்து ஒரு டிகிரி முடித்து அவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோட வேலை முடிஞ்சிருந்தீங்கன்னா ரத்தனியா மாதிரி தான் நடக்கும். வயத்தில் அடித்து தான் நிற்க போகிறீங்க. வரலாறு மன்னிக்காது, உங்கள் மனசாட்சி உங்களை மன்னிக்காது. தயவு செஞ்சு கவுண்டர் வீட்டில் அப்பா மக்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
பொம்பளை பிள்ளைங்களை கான்ஃபிடன்ஸ் கொடுத்து வளர்த்துங்க, மனசு விட்டு பேசுங்க, இண்டிபெண்ட்டாக வளர்த்துங்க. எல்லா பக்கமும் பொம்பளை பிள்ளைங்க தனியாக அனுப்பி வளர்த்துங்க. பொத்தி வைக்காதீங்க. பொத்தி வச்சாலும் நாளைக்கு படிக்கிறதுக்கும் வெளியே அனுப்பணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் வெளியே விட்டுட்டு தான் போகணும். மனுஷங்களோட பலருக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க, கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. நான் இருக்கேன், கடைசி வரைக்கும், நீ சாகிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் உனக்கு நான் இருப்பேன், எப்போ வேணால் எங்ககிட்ட வரலாம், என்கிட்ட மனசுல இருந்து பேசலாங்கிற நம்பிக்கை கொடுங்க. உங்களோட கௌரவத்தை தூக்கி உங்கள் பிள்ளைங்க தலையில் வச்சு அவங்கள சாக விடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா மனசு வந்து பேசுகிறேன், எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. நாளைக்கு என் பிள்ளைக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகிடுமோங்கிற அந்த பயமே எனக்கு பெரிய பயமாக வந்துருச்சு. வார்த்தை கூட பேச முடியல என்னால். பாவங்க, அந்த பொண்ணோட மரண வாக்குமூலத்தை கேட்கும்போது அப்படியே நடுங்குது கை காலெலாம். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தோன்னா அழுகுது. எனக்கு வாழ்க்கையில் வாழ்றதுக்கு பயமாக இருக்குது. பாக்குது வாழ பயமாக இருக்குதுன்னு சொல்கிற அந்த வழி நேரமான வார்த்தையை எந்த அப்பன் கேட்டாலும் உசுரோடையே செத்து போயிடுவோம். தான் புள்ள கல்யாணம் பண்ணி போன புள்ள வாழ்க்கையை நினச்சா எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அதை எந்த அப்பனுக்கு தாங்குற சக்தி இருக்கும்? எனக்கு கிடையாதுங்க. தயவு செஞ்சு கவுண்டர் வீட்டில் உங்கள் கவுண்டர் வீட்டில் இருக்க பெரியவங்க, ஜாதி முக்கியம், அந்தஸ்து முக்கியம், உங்களுக்கு எல்லாம் முக்கியம் இருந்துட்டு போகுது. ஆனால் அதையெல்லாம் தூக்கி உங்கள் பிள்ளைங்க தலையில் வைக்காதீங்க. பிள்ளைங்க எந்த பாவமும் பண்ணாதவங்க. ஜெனரேஷன் மாறுது, காலம் மாறுது. பிள்ளைங்களோட விருப்பங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்ககிட்ட மனசு இருந்து பேசுங்க, நம்பிக்கை கொடுங்க. எந்த காலத்துலையும் அவனை கைவிட்ட மாட்டேன்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் வந்து ஒரு ஆப்ஷன் இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷனுக்கு கல்யாணம் மட்டுமே வாழ்க்கையோட எண்டு கோல் இல்லைன்னு புரிய வைங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கல்யாணம் மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோள் இல்லை. கல்யாணம் ஓகே, முக்கியம், தேவை தான் குழந்தைங்களுக்கு. அதாவது கல்யாணமே ஆகாமல் இருக்கவங்கலாம் வாழ்க்கையில் என்ன செத்து போயிடணும் நல்லா இருக்குது? அப்படி கிடையாது. மேரேஜ் இஸ் நாட் எண்டு கோல் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கல்யாணம்னு வரும்போது தீர விசாரிங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எது விருப்பம்னு புரிஞ்சுக்குங்க. பிள்ளைங்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதோட பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தோட வேலை முடிஞ்சுன்னு கை கழுவிட்டு பசங்களை போய் உருவிட்டு இருக்காதிங்க. நாளைக்கு அந்த பசங்க தான் உங்களை ரோட்டில் ஓடும். பொம்பளை பிள்ளைங்க தான் காப்பாற்றும். எனக்கே இருக்க ஆம்பளை பையனுக்கு போல எனக்கு பொம்பளை பிள்ளை இருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதனால் பெண் பிள்ளைகளை பெற்றவங்கள் பாக்கியவான்கள் சொல்லணும். ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க அதுக்கு வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. அதுவும் திருமணம் வரும்போது ரொம்ப யோசிச்சு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.